வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வேத புத்தகத்தில் நமக்கு மிகவும் பிடித்த புத்தகம் சங்கீதங்கள். அடிக்கடி நாம் அதை விருப்பத்தோடு வாசிக்கின்றோம். சோர்ந்து போகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, விசுவாசம் குறைந்து போகின்ற பொழுதெல்லாம் சங்கீதத்தின் வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. சங்கீதங்கள் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஜெபங்களும் துதிகளும் ஆகும். இவை மனித இருதயத்தின் உள்ளான ஆழமான கடவுளோடு உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகும். சங்கீதங்கள் நம் கடவுளை அநேக வித்தியாசமான சிறந்த வழிகளில் காண்பிக்கின்றது. ஒரு கோட்டையாக, கண்மலையாக, கேடகமாக, மேய்ப்பராக, போர் வீரராக, சிருஷ்டி கர்த்தாவாக, நியாயாதிபதியாக, மீட்பராக, காக்கிறவராக, குணமாக்குகிறவராக மற்றும் எங்கும் வியாபித்திருக்கிறவராக, வல்லமையுள்ளவராக, ஞானமுள்ளவராக, மனதுருக்கமுள்ளவராக சங்கீதங்கள் ஆண்டவரை காண்பிக்கின்றன. சங்கீதம் 146 10 இப்படியாகவும் கடவுளை சங்கீதம் வெளிப்படுத்துகின்றது. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த வசனத்திலே அரசாளுகிறவர் இன்னும் பல சங்கீதங்களிலும் வேதத்திலே பல இடங்களிலும் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆம், ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றார், சபையை ஆட்சி செய்கின்றார், தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறார், ஆட்சி செய்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நம் நாட்டிலே நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை வைத்து யோசிக்கின்ற பொழுது, கர்த்தர் ஆட்சி செய்கிறாரா, தூரமாக அல்லவா இருக்கிறார் என்று கூட நாம் யோசிக்கலாம். ஆனால் அவர் அரசாண்டு கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அனுமதியோடு தான் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். சபையையும் அவர்தான் ஆட்சி செய்கின்றார். இன்றைக்கு என்னுடைய கேள்வி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆட்சி செய்கிறார், உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அரசாட்சி காணப்படுகிறதா? என்னை அவர் ஆளுகை செய்கிறாரா? அவர் என்னை ஆளுகை செய்கின்றதற்கு தகுதியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றதா? அவர் என்னை ஆட்சி செய்வது என்றால் அதை எப்படி நான் புரிந்து கொள்ளுவது? முதலாவது, என்னுடைய விருப்பங்கள் அவருடைய விருப்பங்களாக மாற வேண்டும். ரோமர் 8 எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும். இன்று நம்மை ஆட்சி செய்வது, ஆளுகை செய்வது, கண்ட்ரோல் பண்ணுவது எவைகள்? நாள் நட்சத்திரங்களா, சகுனங்களா, பாரம்பரியமா, என் விருப்பங்களா, அல்லது உலகத்தின் ஈர்ப்புகளா? 143 சங்கீதம் 8 சங்கீதக்காரன் இப்படியாய் ஜெபிக்கிறார்: நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆம், நான் கர்த்தரால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். அப்படி நான் கர்த்தரால் ஆட்சி செய்யப்படுகின்ற பொழுது, அவருடைய ஆளுகை என் வாழ்க்கையிலே முழுவதுமாய் காணப்படுகின்ற பொழுது, என்னை சுற்றிலும் இருப்பவைகள் ஆசீர்வதிக்கப்படும், என் சபை ஆசீர்வதிக்கப்படும், என் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். பயமின்றி, கலக்கமின்றி, தடுமாற்றமின்றி வாழ்வதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுங்கள்.
உலகம் எப்படி இருந்தாலும், என்னை சுற்றி இருக்கின்ற காரியங்கள் எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும், ஆண்டவரின் சமாதானம் என்னோடு இருக்கும், நிச்சயம் என்னோடு இருக்கும். கர்த்தர் ஆட்சி செய்கிறவர். ஆண்டவரே, என்னை எப்பொழுதும் ஆட்சி செய்வதற்கு அர்ப்பணிக்கிறேன். நேற்று உங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.